வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல தரமான 5 சஸ்பென்ஸ் த்ரில்லர் படங்களை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த 5 படங்களும் தமிழ் டப்பிங்லயே அவைலபிளா இருக்கு. இந்த 5 படங்களை ஓடிடில போய் பார்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கான அவசியமே உங்களுக்கு கிடையாது. ஏன்னா இந்த 5 படமும் யூடியூப்ல ஃப்ரீயாவே அவைலபிளா இருக்கு. இந்த 5 படங்களோட கதை சுருக்கத்தை பத்தி சொல்றேன். எந்த படத்தோட கதை பிடிச்சிருக்கோ அந்த படத்தை வேணா நீங்க ஃபுல்லா பார்த்துக்கோங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற படத்தோட பேரு வெப் அப்படின்றது. இந்த படம் வந்ததே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. இப்போ இந்த படம் யூடியூப்ல ஃப்ரீயாவே அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல நட்டி தான் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாரு. இந்த படத்தோட கதை வித்தியாசமா இருக்கும். முடிவுல நீங்க எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு நல்ல மெசேஜையும் இந்த படம் மூலமா சொல்லியிருப்பாங்க. நடுவுலலாம் படம் ரொம்ப ஸ்லோவா தான் போகும். ஆனா ஓவராலா கண்டிப்பா ஒன்ஸ் இந்த படத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தை சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிரும். நான் முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி டீடைலா சொல்றேன். ஒரு 3 பொண்ணுங்களை காட்டுறாங்க. இந்த 3 பொண்ணுங்க எப்ப பாரு ஜாலியா ட்ரக் எல்லாம் எடுத்து வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. வீட்டில் இருக்கவங்க எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க இந்த ட்ரக் எல்லாம் எடுக்காதீங்க ஒழுங்கா இருங்கன்ட்டு. ஆனா இந்த 3 பொண்ணுங்க கேட்கறதே கிடையாது. எப்ப பாரு பார்ட்டி பார்ட்டின்ற மாதிரி சுத்திட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பார்ட்டியை முடிச்சுட்டு இந்த 3 பொண்ணுங்களும் கொஞ்சம் போதையில கார்ல வந்துட்டு இருக்காங்க. செம்ம போதையில கார்ல வந்துட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா இவங்களுக்கு சின்னதா ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருது. கண்முழிச்சு பார்த்தா ஒரு நபர் இவங்க 3 பேரையும் லாக் பண்ணி வச்சிருக்காரு. இவங்க 3 பேருக்கு ஒண்ணுமே புரியல. எதுக்காக எங்களை லாக் பண்ணி வச்சிருக்க, விடு விடுன்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. இவங்களை லாக் பண்ணி வச்சிருக்க கேரக்டரை தான் நட்டி பண்ணியிருப்பாரு. அவரால் முழுசா நடக்க முடியல. காலில் ஏதோ அடிபட்டிருக்கு. அவர் எதனாலே இவங்க 3 பேரை தூக்கி வச்சிருக்காருன்றது இந்த 3 பொண்ணுங்களுக்கும் தெரிய மாட்டேங்குது. இந்த 3 பொண்ணுங்களும் இந்த இடத்தை விட்டு எப்படியாவது தப்பிக்கணும்னு நிறைய முயற்சி பண்றாங்க. ஆனா நட்டி நடராஜன் இருக்கார்ல, இவங்களை தடுத்துக்கிட்டே இருக்காரு. இவர் யாரு, எதுக்காக இவங்க 3 பேரை கடத்தி இருக்காரு, அவர் காலில் வேற அடிபட்டிருக்கல, ஒருவேளை இந்த 3 பொண்ணுங்களால அவர் பாதிக்கப்பட்டு பழி வாங்குறதுக்காக இப்படி பண்றாரான்ற மாதிரி நம்மளை யோசிக்க வைக்கிறாங்க. முடிவுல என்ன நடக்குது அப்படின்றது தான் ட்விஸ்டா இருக்கும். படத்தை பார்க்காதவங்க கண்டிப்பா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம செகண்டா பார்க்க போற படத்தோட பேரு சீக்ரெட் அப்படின்றது. இது ஒரு மலையாள படம் தான். சூப்பரான படம்னு சொல்லுவேன். இந்த படம் இப்ப தமிழ் டப்பிங்லயே இருக்கு. சீக்ரெட் அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு கிடைச்சிரும். அபர்ணா தாஸ் இந்த படத்துல ஒரு முக்கியமான ரோல் பண்ணிருப்பாங்க. டாடா படத்துல வந்தாங்கல்ல, அவங்க இந்த படத்துல ஒரு முக்கியமான ரோல் பண்ணிருப்பாங்க. ஹீரோவா தயான் ஸ்ரீனிவாசன் தான் நடிச்சிருப்பாரு. நான் முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி தெளிவா சொல்றேன். ஆக்சுவலா தயான் ஸ்ரீனிவாசனை பொறுத்த வரைக்கும் சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஒரு ஃப்ரெண்டோட கல்யாணம் சென்னையில நடக்கிற மாதிரி இருக்கும். இவரும் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு அந்த கல்யாணத்தை அட்டென்ட் பண்றதுக்காக வராரு. கல்யாணம்லாம் நல்லபடியா முடிஞ்சிருது. அந்த இடத்துல ஜோஷியம்லாம் பார்க்குற ஒரு கடையை பார்க்குறாங்க. நம்மளும் ஜோஷியத்தை பார்த்தா என்னன்ற மாதிரி பார்க்கறதுக்காக வராங்க. அப்படி பார்க்கும்போது தயான் ஸ்ரீனிவாசனுக்கு அந்த ஜோஷியர் ஒரு விஷயத்த சொல்றாரு. அது என்னன்னா, நீ கல்யாணம் பண்ணேன்னு வச்சுக்கோயேன், அந்த பொண்ணு இறந்து போயிடுவா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. தயான் ஸ்ரீனிவாசன் இதை பெருசா நம்ப மாட்டாரு. ஆனா அந்த ஜோஷியர் சொன்ன மத்த விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிக்குது. இதனால தயான் ஸ்ரீனிவாசனும் ஃப்ரெண்ட்ஸும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இவர் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு கல்யாணம் முடிஞ்சா இறந்து போயிடுவாங்கல்ல, ஒருவேளை அந்த ஜோஷியர் சொன்ன மாதிரி நடந்துருமா, அப்படி நடக்காம தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்து நிறைய முயற்சிலாம் எடுக்கிறாரு. முடிவுல என்ன நடந்ததுன்னு சொல்றது தான் இந்த படத்தோட மீதி கதையா இருக்கும். கொஞ்சம் ஸ்லோவா தான் போகும். ஓவராலா படம் நல்லா தான் இருக்கும். இது வரைக்கும் ட்ரை பண்ணாம இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம மூணாவதா சூப்பரான படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். 2 சரியான ஆக்டர்ஸ் தான் இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க. ஒன்னு ஃபகத் ஃபாசில், இன்னொன்னு சாய் பல்லவி. இந்த படத்தோட பேரு அதிரன் அப்படின்றது. இது ஒரு சூப்பரான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லுவேன். இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்காம இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை பாருங்க. இப்ப யூடியூப்ல ஃப்ரீயாவே இந்த படம் இருக்கு. தமிழ்லயே இருக்கு. சர்ச் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு கிடைச்சிரும். சாய் பல்லவி ஆக்டிங்க பத்தியும் ஃபகத் ஃபாசில் ஆக்டிங்க பத்தியும் சொல்லவே தேவையில்ல. அந்த அளவுக்கு சூப்பரா நடிச்சிருப்பாங்க. ஷட்டர் ஐலாண்ட்னு ஒரு படம் வந்தது பாத்தீங்களா, அதோட தாக்கத்துல தான் இந்த படத்தை பண்ணிருப்பாங்க. ஆனா அந்த கதை வேற, இந்த கதை வேற. நிறைய சேஞ்சஸும் பண்ணிருப்பாங்க. நான் முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். அது என்னன்னா, ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்கு. அங்க மென்டல் பேஷண்டா தான் சாய் பல்லவி இருக்காங்க. இங்க எல்லாமே சரியா தான் நடக்குதான்னு செக் பண்றதுக்காக வேற ஒரு டாக்டர் இந்த இடத்துக்கு வராரு. அந்த டாக்டர் தான் ஃபகத் ஃபாசிலா இருப்பாரு. ஃபகத் ஃபாசிலும் எல்லாமே கரெக்டா நடக்குதான்றதை செக் பண்ணிட்டு போலான்ற மாதிரி அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் இந்த மென்டல் ஹாஸ்பிட்டலை ரன் பண்றாரு பாத்தீங்களா, அந்த ஓனர் கிட்ட நிறைய தடுமாற்றம் இருக்கிறது தெரியுது. அந்த ஓனர் எதையோ மறைக்கிறாரு, ஏதோ ஆதாயத்துக்காக சில வேலை பண்றாரு அப்படின்ற மாதிரிலாம் ஃபகத் ஃபாசிலுக்கு தோண ஆரம்பிக்குது. அதே மாதிரி சாய் பல்லவியை தனியாவே வச்சிட்டு இருக்காங்க. சாய் பல்லவி ரொம்ப சீரியஸான பேஷண்ட் அப்படின்ற மாதிரிலாம் ட்ரீட் பண்றாங்க. சாய் பல்லவியை ஒருத்தர் லவ் பண்றாரு. அதே மாதிரி சாய் பல்லவிக்கு ஃபகத் ஃபாசில பிடிக்க ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் இந்த கதையில என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்றது தான் மீதி படமா இருக்கும். அதாவது சாய் பல்லவி எதுக்காக இந்த இடத்துக்கு வந்தாங்க, எப்படி மென்டலா பாதிக்கப்பட்டாங்க, அதே மாதிரி ஃபகத் ஃபாசில் இந்த இடத்துல என்ன கண்டுபிடிச்சாரு,
இது எல்லாம் சொல்றது தான் இந்த படத்தோட கதை. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்காம இருக்கீங்கன்னா ஒன்ஸ் இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம நாலாவதா பார்க்க போற படத்தோட பேரு மிஸ்டர் செலிபிரிட்டி அப்படின்றது. இது ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லுவேன். இது ஒரு தெலுங்கு படம் தான். வரலட்சுமி ஒரு முக்கியமான ரோல் பண்ணிருப்பாங்க. இப்ப தமிழ் டப்பிங்லயே இந்த படம் அவைலபிளா இருக்கு. இது வரைக்கும் பார்க்காம இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. நான் முதல்ல இந்த படத்தோட கதை சுருக்கத்தை பத்தி சொல்றேன். ஒரு ஆக்டிவிஸ்ட் பொண்ணு இருக்காங்க. அவங்க ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கிறதுக்காக வராங்க. அந்த கம்ப்ளைண்ட்டை கேட்டு இன்ஸ்பெக்டரே ஷாக் ஆயிடுறாரு. என்ன கம்ப்ளைண்ட்னா, இந்த ஆக்டிவிஸ்ட் பொண்ணு வீட்ல தனியா இருக்கும்போது யாரோ ஒருத்தர் வந்து எல்லை மீறி நடந்திருக்காரு போல. நடந்தது உண்மையா கனவாண்டதே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதாவது ஒருத்தர் எல்லை மீறி நடந்தது உண்மையா கனவாண்டதே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. கனவு மாதிரி தான் இருந்தது, ஆனா காயெல்லாம் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்ஸ்பெக்டரும் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுறாரு. நீ என்னமா சொல்லிட்டு இருக்க? உண்மை இல்லைன்ற, உண்மைன்ற. சரி, நான் விசாரணை பண்றேன்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அதாவது யார் வாங்கிட்ட எல்லை மீறி நடந்த மாதிரி இருந்தது, அவன் அடையாளத்தை சொல்லுன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அந்த அடையாளம் நம்ம ஹீரோ கூட மேட்ச் ஆகுது. நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் யூடியூப் வீடியோலாம் எடுக்கிறவரா இருப்பாரு. இதனால இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, ஹீரோவை லாக் பண்ணிடுறாரு. நீ தானே அந்த பொண்ணுகிட்ட எல்லை மீறி நடந்தன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. நான்லாம் நடக்கலன்ற மாதிரி ஹீரோவும் சொல்றாரு. ஹீரோவை மாட்ட வைக்கிறதுக்காக யாரோ இப்படி பண்ணிருக்காங்கன்றது ஹீரோக்கு தெரியுது. நம்ம ஹீரோ இந்த விஷயத்தை பண்ணலன்னா யார் இந்த விஷயத்தை பண்ணதுன்றதை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. அந்த ஆக்டிவிஸ்ட் பொண்ணு, இன்ஸ்பெக்டர், ஹீரோ இவங்க 3 பேருமே சேர்ந்த மாதிரி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. விசாரிச்சவங்க உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. இது வரைக்கும் பார்க்காம இருக்கீங்கன்னா கண்டிப்பா பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம கடைசியா பார்க்க போறது ஒரு சூப்பரான படம். ஆக்சுவலா இது சஸ்பென்ஸ் படம்னு சொல்ல மாட்டேன், ஒரு நல்ல டிராமா படம்னு சொல்லுவேன். இந்த படத்துல பிரேம்ஜி தான் முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாரு. இந்த படத்தோட பேரு வல்லமை அப்படின்றது. இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்காம இருக்கீங்கன்னா ஒன்ஸ் இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. பிரேம்ஜி படம்னா மோஸ்ட்லி காமெடியா தானே இருக்கும். ஆனா இந்த படத்துல ஒரு சீரியஸான விஷயத்தை பத்தி பேசியிருப்பாங்க. நான் என்னன்றதை தெளிவா சொல்றேன். பிரேம்ஜியை பொறுத்த வரைக்கும் கிராமத்தை சேர்ந்தவரா இருப்பாரு. நோய்வாய்ப்பட்டு ஒய்ஃப் இறந்து போயிடுறாங்க. அதே மாதிரி நோய்வாய்ப்பட்டு இவரோட காது கேட்கிற திறனை இவர் இழந்துடுறாரு. பொண்ணை படிக்க வைக்கணும். இவருக்கு வந்து ஒரு 14 வயசுல ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு நல்ல படிப்பை தரணுன்றதுக்காக இவர் சிட்டி சைடு வந்துடுறாரு. கிடைக்கிற வேலையை பார்க்குறாரு. பொண்ணை நல்லா படிக்க வைக்க ஆரம்பிக்கிறாரு. இவருக்கு இந்த ஊர்ல ஒரு பிரச்சனை இருக்கு. அது என்னன்னா, இவர் ஒரு வீட்டில் இருக்காரு பார்த்தீங்களா, அந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு பொறுக்கி பையன் மாதிரி ஒருத்தன் இருக்கான். அவன் பொண்ணு மேல ஒரு கண்ணை வச்சிருக்க மாதிரியே இவருக்கு தோணுது. இவங்கிட்ட இருந்து பொண்ணை பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரி சில முயற்சிலாம் எடுத்துட்டு இருக்காரு. இந்த நிலைமையில பொண்ணோட ஸ்கூல்ல ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி நடக்கும். அந்த ஃபெஸ்டிவலை முடிச்சுட்டு வர பொண்ணு, என்கிட்ட யாரோ தப்பா நடந்துகிட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரி அப்பா கிட்ட சொல்றாங்க. இதை கேட்கிற பிரேம்ஜி உடஞ்சு போயிடுறாரு. பொண்ணு கிட்ட எல்லை மீறி நடந்தது யாரு, கண்டுபிடிச்சு பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. பொண்ணும் இவரும் சேர்ந்த மாதிரி நிறைய யோசிக்கிறாங்க. யார் அந்த இடத்துக்கு வந்தா, யார் எல்லை மீறி நடந்தான்றதை விசாரிக்கிறாங்க. விசாரிச்சு உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சு பழி வாங்கினாங்களா இல்லையான்னு சொல்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. இது வரைக்கும் பார்க்காம இருக்கீங்கன்னா கண்டிப்பா ஒன்ஸ் இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நான் சொன்ன 5 படங்களுமே நல்லா தான் இருக்கும். இதுல எந்தெந்த படங்களை நீங்க பார்த்திருக்கீங்க, எந்தெந்த படங்களை இன்னும் நீங்க பார்க்கல, பார்த்ததுல எது உங்களுக்கு பிடிச்சது பிடிக்கலன்றதை கண்டிப்பா சொல்லுங்க. ஏன்னா இந்த வீடியோவை பார்க்குற மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க வாய்ப்பு இருக்கு. திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம்.